அகாடமி ரீசனிங் டெய்லி டோஸ். இந்த வீடியோல ரீசனிங்ல நம்பர் கிளாசிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல நம்பர் கிளாசிஃபிகேஷன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா 4 நம்பர்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ல 4 நம்பர்ஸ் இருக்கும். அதுல 3 நம்பர்ஸ் வந்து ஒரு சேம் பேட்டர்ன் இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 numbers have been given, out of which 3 are alike in some manner. ஓகேங்களா? and 1 is different. Select the number that is different. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க 6 எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது மல்டிபிள்ஸா காமனான ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸா இருக்கான்னு பார்க்கலாம், இல்லையா ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கா, ஸ்கொயரோட +2 -2 அந்த மாதிரி ஒரு மாதிரி காமனா பேட்டர்னா, இல்லை கியூப் ரிலேட்டடா இருக்கா. ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன திங்க் பண்ணலாம்னா பிரைம் நம்பர். ஓகேங்களா? எல்லா நம்பர்ஸும் வந்து காம்போசிட் நம்பரா இருக்கும், ஒரு நம்பர் மட்டும் பிரைம் நம்பரா இருக்கும் 3 டிஜிட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் பாக்குங்க, பார்க்கலாமா? ஸோ 6 + 7 + 8 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 7 + 8 15 + 6 வந்து 21 வருதா? 21. 2 + 3 + 4 எவ்வளோ வருது? 9. நெக்ஸ்ட் 5 + 8 + 9 என்ன வருது? 8 + 9 வந்து 17 + 5 22. நெக்ஸ்ட் 3 + 4 + 5 எவ்வளோ வருது? 12 வருதா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த 21 இருக்கு, 9 22 12. எப்படி நம்ம இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டிவைட் பை 3னா எப்படி இருக்கும்? அந்த ஹோல் நம்பரும் டிவைட் பை 3. அப்போ இந்த 21 டிவைட் பை 3 ஆகும். 9ம் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9 வந்திருக்கு, ஸோ இந்த ஹோல் நம்பரும் டிவிஷபிள் பை 3 ஆகும். ஆனால் இந்த தேர்ட் நம்பர் மட்டும் பாருங்க 22 வந்திருக்கு, ஸோ இது வந்து 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாம் 3ஆல டிவைட் ஆகும், எக்ஸப்ட் தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாமா? என்ன நம்பர்ஸ் இருக்கு? ஓகேவா? 243, 693, 279, 139, ஓகே 139 இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 3 அகெயின் என்ன வருது? 9 வருது. 6 + 9 + 3 எவ்வளோ வருது? 18 வருது. 2 + 7 + 9 again 18 வருது. நெக்ஸ்ட் 1 + 3 + 9 எவ்வளோ வருது? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 13 தான் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸும் பாருங்க டிவைசிபிள் பை 3யும் ஆகும் அண்ட் 9ம் ஆகும். ஓகேங்களா? பை எக்ஸப்ட் ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் ஸோ ஓகே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கு, இங்கே 3 டிஜிட் நம்பர் இருக்கு. உடனே ஜஸ்ட் கியூப் யோசிச்சிருங்க. 5 கியூபுக்கு நியரஸ்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. 5 கியூப் எவ்வளோ வரும்? 125. அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 122 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? -3 பண்ணாதான் நமக்கு 122 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6 கியூப் 216, அது வந்து 6 பண்ணாதான் நமக்கு 210 கிடைக்கும். 4 கியூப் 64லேருந்து 2 மைனஸ் பண்ண 62 கிடைக்கும். 3 கியூப் 27லேருந்து 1 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். ஓகே. இப்போ மைனஸ் பண்ணியிருக்க நம்பர் பாருங்க 3 2 6 1. ஸோ எல்லாமே எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க. 5 இருக்கு, இங்க 3 வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த நம்பர்ல இருந்து தான் ரிலேட் பண்ணும். அப்போ எப்படி பண்ணலாம்? 5 - 2 3 வருமா? 4 - 2 2 வருமா? இங்க இருக்க 3 - 2 இங்க இருக்க 1 வருமா? ஆனா இங்க 6 வந்திருக்கு. ஆனா நமக்கு ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும்? 6 - 2 4 வந்து மைனஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் வந்து 212 வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம்.
ஃபோர்த் ஒன் பாருங்க 345 இதுல இருந்து ஜஸ்ட் 23 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து ஸ்கொயர்ஸ் இல்லை. ஏன்னா 18 ஸ்கொயர்லாம் வந்து 324 தான். ஆனால் 32 ஸ்கொயர் 1024 வரும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரிலேட்டடா இல்லை. அப்போ வேற எப்படி இருக்கும்? இங்க 3 இருக்கு, இங்க 45 ஓகேங்களா. 4 × 5 எவ்வளோ வரும்? 20 + 3 23 வருது. அப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் 4 × 5 20 + 3 23. செகண்ட்க்கு அதே பேட்டர்ன் வருதான்னு பாருங்க. 2 + 2 × 5 2 × 5 எவ்வளோ? 10 10 + 2 12. நெக்ஸ்ட் 7 + 4 × 2 4 × 2 எவ்வளோ? 8 7 + 8 எவ்வளோ வரணும்? 15 வரணும். நெக்ஸ்ட் 8 + 4 × 6 ஸோ 4 × 6 எவ்வளோ? 24 + 8 32. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 15 தான் வரணும். ஆனால் என்ன இருக்குது? 18 இருக்குது. ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா? ஓகே, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மல்டிபிள்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே போதும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 25 இருக்குது, 175 இருக்குது. ஸோ 25யோட மல்டிபிள் தான். அப்போது 25 ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 75 இருக்கும். ஸோ அப்போது 7ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, 175. 15 பார்த்தாலே தெரியணும், 15 × 6 தான் வந்து 90. நெக்ஸ்ட் இது 65. இப்போ இதை பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். இது ஏன் 7 வந்திருக்கு, இங்கே 6 வந்திருக்கு. 7ங்கிறது 2 + 5 2 + 5 தான் 7. இந்த 6ங்கிறது என்னது? இந்த 1 + 5 தான் இந்த 6. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் நம்பர்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இந்த 65னா என்ன பண்ணும்? 65 × 6 + 5 எவ்வளோ வரும்? 11. மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 65 வருமா? ஸோ 517. ஸோ 715. ஓகே, கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் எப்படியோ இருக்கும்? ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனும் சேம் பேட்டர்னில் இருக்கா? ஓகே, இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன வந்திருக்கணும்? 35 × 3 + 5 என்ன வந்திருக்கணும்? 3 + 5 8 வந்திருக்கணும். மல்டிபிள் பண்ணுங்க. 40 0 ரிமைனிங் 4 8 × 3 24 28 280 வந்திருக்கணும். பட் 300 இருக்கு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 6th ஒன் பார்க்கலாமா? 6th ஒன் ஓகே ஓகே 6th ஒன் பார்த்தீங்கன்னா 29 இருக்கு, இங்கே 6th ஒன் பார்த்தீங்கன்னா 59 இருக்கு, 22 28 இருக்கு, 36. இதில் பார்த்தீங்கன்னா இதை விட சின்ன நம்பர் இருக்கு, பட் இதை விட பெரிய நம்பர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா. இப்போ 59 இருக்கா? ஸோ 9 ஸ்கொயர் என்ன? இந்த செகண்ட் டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 9 ஸ்கொயர் 81. அதுல இருந்து இந்த 59 இந்த ஹோல் நம்பரை மைனஸ் பண்ணுங்க. 59 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 22 வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ செகண்ட் டிஜிட் செகண்ட் நம்பர்ல திரும்ப பார்த்தீங்கன்னா 28ல செகண்ட் டிஜிட் என்ன? அது 8. 8 ஸ்கொயர் 64. அதுல இருந்து 28 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 28 30 வரும்னா +2 இங்க வரும் 34. ஸோ 36. ஓகே, நெக்ஸ்ட் 37ல என்ன பண்ணும்? 7 ஸ்கொயர் வந்து 49 மைனஸ் 37 பண்ணீங்கன்னா 37 என்ன வரும்? 47க்கு ஒரு 10 + 2 12 தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே 22 இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 49ல 9 ஸ்கொயர் 81. அது வந்து -49 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 49னா 32 தான் வரும். ஓகேங்களா. ஸோ 32 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இது நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த பேட்டர்ன்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ண கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம். பட் ஒன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லையோ இல்லை மார்க் டெஸ்ட்லையோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே திங்க் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி மைனஸ் இந்த நம்பர் பண்ணுற லாஜிக் கூட இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நிறையா கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். மார்க் டெஸ்ட்டோ ப்ராக்டிஸோ வீடியோஸோ இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்க்கலாமா? ஓகே ஓகே இந்த 7th டைப் ஆஃப் கொஷின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 87 இருக்கு, இங்க வந்து ஒரு 4 டிஜிட்ஸ் இருக்குன்னா நம்ம காமனாக பேசிக்காக எந்த ட்ரிக்கு எந்த லாஜிக்ஸாக இருக்கும்னு திங்க் பண்ணுவோம்னா இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து 8ம் 7ம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 15.
அதே மாதிரியே இங்க ஆட் பண்ணி பாருங்களேன். 15 வரும் இல்லையா, 15ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல இதுக்கு முன்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 ஒரு 12 27 இல்லை, இங்கே 15 இருக்கு 27 இருக்கு, அதனுடைய மல்டிபிள்ஸாக கூட இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 11 தான் இருக்கு, இங்கே வந்து ஒரு 13 இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஏதோ ஒரு 2 டிஜிட் நம்பர் இன்ட்டு 2 டிஜிட் நம்பர் பண்ணாதான் நமக்கு என்ன வரும், 4 டிஜிட்ஸ் வரும். அப்போ என்னவா இருக்கும், 87 இன்ட்டு 78. ஸோ இதுவுமே அப்படிதான். இப்போ இந்த ஆல்ரெடி இந்த வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி மல்டிபிள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 87 இன்ட்டு 78 இந்த டிஜிட்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணுங்க. 87 இன்ட்டு 78 எவ்வளோ வருது, 56 ரிமைனிங் 5, 64 + 5 69, 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 49 × 9 ரிமைனிங் 4, 56 + 4 60 ஆட் பண்ணுங்க 6, 8 ரிமைனிங் 1 7 6 6786 6786. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செகண்ட் நம்பர் பாருங்க. 65 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 65 இன்ட்டு 56 பண்ணுமா. இப்போ 30க்கு 0 ரிமைனிங் 3, 36 39 வந்துடும். 25 ரிமைனிங் 2, 30 + 2 32 ஆட் பண்ணிங்கன்னா 0 14 ரிமைனிங் 1 6 3640. ஓகே, 65 இன்ட்டு 56க்குமே நமக்கு கரெக்டாக 3640 வருது. அடுத்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 35 இன்ட்டு 53 ட்ரை பண்ணுங்க. 5 இன்ட்டு 3 எவ்வளோ வருது, 15 ரிமைனிங் 1 9 + 1 10, 25 ரிமைனிங் 2 15 17. ஓகே, 5 5 8. ஸோ 1855. ஓகே, இதுவும் கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 35 இன்ட்டு 53மே உங்களுக்கு என்ன வருது, 1855 வருது. நெக்ஸ்ட் 43 இன்ட்டு 34 கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். 4 இன்ட்டு 3 12 ரிமைனிங் 1 16 + 1 17 9 12 ஆட் பண்ணிங்கன்னா 2 6 4 1. ஓகேங்களா? ஸோ 1462 வந்திருக்கணும். பட் இங்கே என்ன இருக்கு, 1466 இருக்கு. பட் இங்கே என்ன வந்திருக்கணும், 1462 வந்திருக்கணும். ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாமா. 8th ஒன் ஓகே, 1063 1425 1579 1613. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ்னா ஏதாவது ஸ்கொயரோ இல்லை கியூப் நம்பர்ஸோ இருக்கான்னு பாருங்க. பட் எதுவும் இல்லை, ஸ்கொயர் கியூப் இல்லை, அந்த நியரஸ்டாகவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணுங்க. 1 + 0 + 6 + 3 10. நெக்ஸ்ட் 1 + 4 + 2 + 5 பண்ணுங்க 12. இது ஆட் பண்ணுங்க 1 + 5 + 7 + 9 உங்களுக்கு என்ன வரும், 22. நெக்ஸ்ட் 1 + 6 + 1 + 3 என்ன வரும், 7 8 11. ஓகேங்களா? ஓகே, இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது, ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸாக தான் வருது. ஓகேங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் 11. இது என்ன வருது, ஆட் நம்பர் அந்த ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 9th ஒன் பார்க்கலாமா. ஓகே, 83 இருக்கு. ஓகே, அங்கே 539 இருக்கா. ஸோ 83 என்ன பண்ணோம், அகைன் கியூபே போங்க. பட் 83க்கு கியூப் எடுக்காதீங்க, டிஜிட்ஸ்க்கு தனித்தனியாக எடுங்க. 8 கியூப் எவ்வளோ, 512. 3 கியூப் என்ன, 83ல 8 தனியாக 3 தனியாக எழுதிட்டேன் 9. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. சாரி, 3 ஸ்கொயர் தான் 9, 3 கியூப் பண்ணுங்க. 3 கியூப் 27. இப்போ ஆட் பண்ணுங்க 539. ஸோ வருதா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் செகண்டுக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 9 கியூப் எவ்வளோ, 729. ஓகேவா,
6 cube எவ்வளோ 216 ஆட் பண்ணுங்க 15 remaining 1 4 945 ஓகே வருதா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்க்கு அதே மாதிரி பண்ணீங்கன்னா 4 cube எவ்வளோ 64 3 cube 343 ஆட் பண்ணீங்கன்னா 407 ஓகே ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் வருதுன்னா ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்க 65 6 cube 216 5 cube 125 ஆட் பண்ணுங்க 1 remaining 1 4 3 341 வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் இவங்க 331 தான் இருக்கு ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாமா ஸோ 10th ஒன் பாருங்க இது கொஸ்டின்ஸ் பெருசா இருக்க மாதிரி இருக்கா ஆனா ஒண்ணுமே இல்லை செலக்ட் த ஆட் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேங்களா அவங்க எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the operation should be performed on the whole numbers without breaking down the numbers into their constituent digits ஸோ அது டிஜிட்ஸா பிரிச்சு பண்ணாம ஹோலா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளவுதான் ஓகேங்களா 21 இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் இல்லையா 21 446 இருக்கு ஓகேங்களா 21னாவே என்ன பண்ணிடணும் 400 வந்தாவே ஸ்கொயர் எடுத்துருங்க 21க்கு ஸ்கொயர் என்ன வரும் 441 46 இருக்கு என்ன பண்ணும் பிளஸ் 5 ஆட் பண்ணீங்கன்னா 446 ஓகே நெக்ஸ்ட் 18 ஸ்கொயர் எவ்வளோ 324 என்ன பண்ணிருக்காங்க -9 பண்ணிருக்காங்க 319 வந்திருக்கு 26க்கு ஸ்கொயர் என்ன வரும் 676 இங்க வந்து -5 பண்ணிருக்காங்க ஓகேங்களா -5 676 plus 5 பண்ணீங்கன்னா 681 and then 17 square 289 இதோட ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா 294 ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஏன்னா ரிமைனிங் ஆன்சர்ல என்ன பண்ணிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 5 பண்ணிருக்காங்க பட் செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும் -5 பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்க நம்பர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் ஆட் ஒன் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணா நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்கொயர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் கியூப்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிளஸ் மல்டிபிள்ஸ்லயே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ இந்த பிடிஎஃப்ல பாருங்க 10 கொஸ்டின்ஸ்ல நமக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா தேர்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் அண்ட் தென் 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ் பண்ணி இருக்கு ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கொயர் கியூப் பேஸ் பண்ணி இருக்கும் இல்ல அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் இல்லைன்னா மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ